ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 42 மற்றும் 43. யாம் இமாம் புஷ்பிதாம் வாசம் பிரபத்யந்த்ய விபஸ்திதக வேதவாதாரதா பார்த்த நான்யத் அஸ்திதி வாதினக காமாத்மானகஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பலாப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. மக்கள் தங்களுக்கு அறியாமையை அதாவது தெரியாது இல்லை காரணத்தினால வேதங்களில் கர்மகாண்ட பகுதியில் சொல்லப்பட்டிருக்க பலநோக்கு செயலின் மீது அதிகம் பற்று வச்சிருக்காங்கங்க. அதனால தான் அந்த மதுவும் மங்கையும், அதாவது மதுனா குடிப்பழக்கமும் மங்கையும்னா பெண்கள், மயக்கும் செல்வமும் நிறைந்த சொர்க்கத்தில் வாழ்வை இந்த புலனுணர்ச்சியின் மூலமாக அனுபவிப்பதை விட வேறு எதையும் அவங்க விரும்புறது இல்லை. சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான பல்வேறு யாகங்கள், குறிப்பாக ஜோதிஷ்டாம யாகங்கள், இது வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. உண்மையில் மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவங்க இந்த யாகங்களை செய்ய தீர வேண்டும்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மேலுலகம்னா முக்தி பெற்றும் நிலையில் போகிறது தாங்க, அதுதான் மேலுலகம். அதனால தான் சிற்றறிவியுடைய மக்கள் வேத ஞானத்தின் நோக்கம் இதுதான்னு எண்ணுறாங்க. இதே போல் அனுபவம் இல்லாத மனிதர்களுக்கு கிருஷ்ண உணர்வின் செயலில் உறுதியாக நிலை பெறுறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷ மரப்பூக்களில் விளைவுகளால் தெரியாமல் இருக்கிறதுனால, அதாவது ஒரு விஷம் மரம் இருக்குது, அந்த பூக்களின் விளைவு தெரியாமல் அதில் இந்த கவர்ச்சி அடைவதை போல் அந்த ஒரு வண்டுங்க பகுத்தறிவற்ற மக்கள் ஸ்வர்க ஐஸ்வர்யங்களாலும் அதன் புலனுணர்ச்சியிலாலும் கவரப்படுறாங்க. வேதங்களின் கர்ம காண்ட பகுதிகளில் அபாம சோமம் அமிர்தா அபூம மற்றும் அக்ஷயம் வை சாதுர் மாசிய யாஜினக சுக்ரதம் பவத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 4 மாத சாதுர் மாசிய விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க அமர தத்துவம், சோமரச பானத்தை குடிக்கிறது, நிரந்தர மகிழ்ச்சி, இது எல்லாம் அடைவதற்கு தகுதியுடையவங்களா ஆவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூலோகத்திலையும் பலமுள்ளவங்களாகவும் இந்த புலனுணர்ச்சியை அனுபவிக்க தகுதியுடையவராகவும் மாறுவதற்காக சிலர் சோமரசத்தை அடைய பேராவல் கொள்கிறாங்க. இதே போல நபர்களுக்கு பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதில் நம்பிக்கையே இல்லைங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆடம்பரமான யாகங்களை ரொம்பவும் விரும்புகிறாங்க. இந்த புலனின்ப பிரியர்களாக விளங்கும் இவங்க பொதுவாக வாழ்வின் சொர்க்க போகங்களை தவிர வேறு எதையுமே விரும்புறதில்லை. நந்தன காணன என்னும் பூங்காக்கள்ல அழகுமிகு தேவதை பெண்களிடம் உறவாடவும் சோமரசபானத்தை அளவற்று அருந்தவும் மேலுலகங்களில் வசதி உள்ளது என்பதை அறிந்ததே. இதே போல உடல் சுகங்கள் புலனின்பந்தாங்க. அதனால தான் அதே போல நிலையற்ற பௌதீக சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருப்பவங்க மட்டும்தான் இந்த பௌதீக உலகத்தின் ஆளுநராக அங்கேயே வாழ்கிறாங்க. 44வது ஸ்லோகம். போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பிரகத்த சேதசாம் வியாவசாயாத்மிக புத்திக சமாதௌ ந விதீயதே. சமாதினா நிலைத்த மனம்னு பொருளுங்க. நிருக்தி என்னும் வேத அகராதி சொல்லுது. சமக்கிய ஆதியத்தே சிமின ஆத்ம தத்துவ யதார்த்தம்யம். மனம் தன் உணர்வுல நிலைநிறுத்தப்படும் போது தான் அந்த நிலை சமாதி எனப்படுது. இந்த பௌதீக புலனின்பத்தில் விருப்பம் கொண்டு அதே போல் தற்காலிக பொருட்களில் மயங்கி இருக்கிறவங்களுக்கு சமாதி என்பது ஒருபோதும் சாத்தியமே இல்லை. இந்த ஜடசக்தியின் ஆதிக்கத்தினால அவங்க ஏறக்குறைய புறக்கணிக்கப்படுறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.